ராகவ் வீட்டுக்கு லாவண்யாவுக்கு வந்து நல்லா பூஜை வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னதால் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம அபி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க லாவண்யாவுக்கு. இந்த டைமில் அபி என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு, உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன்ப்பா, அதெல்லாம் வந்து மேடம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. லாவண்யாவும் டைமில் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து அபிக்கு கொடுக்குறாங்க. அந்த காஃபியை வாங்கிட்டு அபி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் எங்கம்மா சாப்பிட்றது அப்படின்னோடனே அந்த காஃபி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சித்தி வந்து ராகவோட சித்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி வேலைக்காரங்க நடத்துறது கூட இவளுக்கு தெரியல, எப்படி வந்து அவங்களுக்கு காஃபி கொடுத்து ஓவராக பண்ணுறா பாருங்க, அவங்க வந்து நம்ம எதிர காஃபி குடிப்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இதில் என்ன தப்பு இருக்குது, எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கணுன்ற அறிவு வந்து அவளுக்கு இருக்குது, மற்றவங்களுக்குலாம் எங்கே இருக்குது, நீயும் அவளை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க, ராகவோட சித்தி இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அங்கே அபி வந்து உன்னை பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கிட்ட பேசுகிறாங்க. நீ இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அவள் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறா, நீ இப்படியே தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே லாவண்யா யோசிக்கிறாங்க. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காத, உன் இஷ்டப்படி நீ இரு, அப்போ தான் வந்து அவளை பீட் பண்ண முடியும் நீ அப்படின்னு சொன்னோன்னே லாவண்யாவும் அப்படியே பண்ணுறா. ஆமாம் பாரு, பாட்டி எப்போ பார்த்தாலும் அவளை தான் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. லாவண்யாவும் அவள் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் சொல்கிறத செய், நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அபி வந்து ஜூஸ் பிழியிறாங்க. இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் ஆளுக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து பெரியவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நல்லபடி உங்களை நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாவண்யாவும் சொல்கிறாங்க, ஜூஸை பிழிஞ்சு வச்சுட்டு சக்கரை போடக்கூடாதுல்ல, இது வந்து இந்த டென்ஷன் பார்ட்டிக்கு போகிற ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சக்கரை போடாமல் விட்டுறாங்க. சரி, 2 பேருக்குமே சக்கரை போட வேணாம், பெரியவங்களுக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. உடனே வந்து சக்கரை எடுத்து வைக்கிற பாட்டில் இரு, நீ போட்ட மாதிரி நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சக்கரை பாரி 2 வந்து ஜூஸ்லேயுமே போட்டு விட்டுறாங்க. வந்து அவங்க சித்தி, ராகவோட சித்தி, நீ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க லாவண்யாவும். உடனே வந்து செமையாக டென்ஷனாக ராகவ் இந்த ஜூஸை குடிச்சு, யார் இதை போட்டதுன்னு, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நான் போட்டது நான் இல்லை, போட்டது எல்லாமே அபி தான் அப்படின்னோடனே, எங்கே அவள் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. உனக்கு வந்து வேணும் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நானும் பார்த்துட்ருக்கேன், என்னை வேணுமே டீஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ஓவராக பண்ணுறேன், என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் சக்கரையெல்லாம் கலக்கலை, ஏன் பொய் சொல்கிறேன் அப்படின்னு. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னை பார்த்தாவே வெறுப்பாக இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் எதுவுமே சரியில்லை, மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க, இந்த வீட்டில் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சு தானே வந்தேன், அதுதான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லாவண்யாவும் அவங்க சித்தியும். அடுத்து வந்து இந்த விஷயம் கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வந்து நம்ம அஞ்சலி, நான் வச்ச பொண்ணை எதுக்காக நீ வெளியே அமிச்ச ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என் வீடு, என் பேரில் தான் இந்த வீடெலாம் இருக்குது, நான் சொல்கிறத இங்கே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டு அவங்க அக்கா மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடாதா, அப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லையா நான் அவங்க அக்கா கேட்குறாங்க. அக்கா, நான் அதை மீன் பண்ணலக்கா, நான் அவளை அனுப்புறதுக்காக சொன்னேன்க்கா, நீ எப்போ இப்படி சொன்னியோ இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே பேசாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க ரூமில். யார் கதவு தட்டி திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து ராகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை பாட்டி வந்து இதெல்லாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எப்படியாவது வந்து நீ அபியை கூட்டிகிட்டு வந்துரு, அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும்ன்றாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து அபியை கூப்பிட்டு வந்து போகிறாரு ராகு அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போய் நின்று கெஞ்சி கேட்குறாரு, தயவுசெய்து வந்துரு அபி, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. என்னை மன்னிச்சுட்டு ப்ளீஸ், நான் பண்ணத்துக்கலாம், என் அக்கா தான் எனக்கு முக்கியம், என் அக்காக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், தயவுசெய்து வான்றாரு. உடனே அபி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து என் பொண்ணை அவமானப்படுத்திட்டு நீ கிளம்பப்பான்றாங்க. அபியும் வர மறுக்கிறாங்க.